அடுத்த எம்ஜிஆர் ஆகும் விஜய். சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கும் தாவேக. கருத்து கணிப்பு சொல்லும் சுவாரஸ்யமான தகவல்கள். 2026 தேர்தல் முடிஞ்சு மே 4ஆம் தேதி வரப்போற முடிவுகளை எல்லாரும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்னு சொல்ற எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. பல கருத்து கணிப்பு முடிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. யார் ஆட்சியை பிடிக்க போறாங்க, திமுகவே மீண்டும் ஆட்சியை தொடர போதான்னு ஒவ்வொரு கருத்து கணிப்பு முடிவுகளும் ஒவ்வொரு முடிவுகளை சொல்றாங்க. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள்ங்கிறது திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னும், 2 கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னும், ஒரே ஒரு கருத்து கணிப்பு ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் தாவேக ஆட்சியை பிடிக்கும், சந்தித்த முதல் தேர்தலிலேயே எம்ஜிஆர் போன்று ஆட்சியை பிடிக்கிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க வெளியிட்டிருக்க கருத்து கணிப்புங்கிறது நாங்க மேலோட்டமான ஒரு கருத்து கணிப்பு பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் எந்த மாதிரி பயணம் பண்ணோம், எந்த மாதிரியான சாம்பிள்ஸ் எடுத்தோம்னு சொல்லி ரொம்ப டீடைல்டான கருத்து கணிப்பு இது. அதனால எல்லாருக்கும் இல்லாம ஒரு வித்தியாசமான கருத்து கணிப்பு கொடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு எங்களை ஒரு நகைப்புக்குரியதாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு துணியில அவங்க எப்படியெல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன கருத்து கணிப்பு முடிவுல ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேக 98 இருந்து 120 தொகுதிகள் வரைக்கும், அதாவது தொகுதிகள் அடிப்படையில் பார்த்தோம்னா 98 இருந்து 120 தொகுதிகளும், திமுக 91 இருந்து 110 தொகுதிகளும், அதிமுக 22 இருந்து 32 தொகுதிகளும் பிடிப்பாங்க, அதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கும் தாவேகவுக்கும் 35, 2 பேருமே சரிநிகரர் சமமாக 35%, அதிமுக 23% வாங்குவாங்க, நாம் தமிழர் 3%, பிற கட்சிகள் 4% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது நாங்க ரொம்ப நுட்பமா அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வகையில இதை அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, நாங்க எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக 96 அனுபவம் வாய்ந்த ஆய்வாளர்கள் 234 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் 96 பேர் மொத்தமாக போன்று இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. நாங்க எப்பவுமே நகரங்களோட மட்டும் நின்னுறது கிடையாது. முக்கியமான சிட்டிஸ்ல மட்டும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ங்கிறது எடுக்கப்படல. கிராமங்கள் தொடங்கி சிறு நகரங்கள், பெரிய நகரங்கள்னு மொத்தமாக 1053 கிராமங்கள் மற்றும் நகரங்களுக்கு நேரடியா போய் இந்த ஆய்வை மேற்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமா 234 தொகுதிகளையும் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் எல்லா தொகுதிகளையும் பயணம் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க ஆய்வு முடிவுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமா எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் தான் இங்க மிகப்பெரிய அளவுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. 44,460 பேரை நேரடியாக சந்திச்சு எழுத்துப்பூர்வமாக இல்லாம எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது மின்னணு கருவிகள் மூலமாக அவங்கள்ட்ட நேரடியா பேசி கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 50,000 அப்படின்னு சொல்லலாம். 44,460 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இதுல நாங்க பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக நாங்க 16,447 கிலோமீட்டர் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் அவங்களுடைய பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இத்தனை கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டும் நாங்க சொன்ன மாதிரி முன்பே 96 ஆய்வாளர்கள் களத்துல இருந்தாங்க. நாங்க பயணம் பண்றதுக்கான கார்கள் மட்டுமே 16 இனோவா கார்கள், அதாவது நாங்க எந்த வெஹிக்கிள் பயன்படுத்தணும், எவ்வளவு கிலோமீட்டர் போனோம், எத்தனை ஆய்வாளர்கள் போனாங்க, எத்தனை கிராமங்களுக்கு, எத்தனை நகரங்களுக்குன்னு தனித்தனியாக எந்த அடிப்படையில எங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்குன்னு அவங்க ரொம்ப விவரமா சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம எப்பவுமே தமிழ்நாட்டுல சமுதாய வாக்குகள், இந்த சமுதாயம் யாருக்குப்பா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே பிரிச்சு சொல்லலாம். குங்குமண்டலம் எடுத்துக்கிறோமா, அங்க அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும்பா, அதே வடக்கு பக்கம் போனோம் அப்படின்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில பேக்கெட்ஸ் விசிகாவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்லாம் அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பீப்புள்ஸை வச்சு நம்ம சொல்றது உண்டு. தென் மண்டலங்கள் முக்குளத்தோர் வாக்குகள் எந்த அளவுக்கு பிளே பண்ணும்லாம் நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்புப்படி விஜய் அவர்கள் எந்தெந்த சமுதாய வாக்குகளை எவ்வளவு எடுத்திருக்காருன்னு பார்த்தோம்னா, எஸ்டி சமுதாய வாக்குகளை 47%, எஸ்சி சமுதாய மக்களுடைய வாக்குகளை 42%, ஓபிசி சமூக மக்களுடைய வாக்குகளை 36%, நாடார் சமூக மக்களுடைய வாக்குகள் 35 மற்றும் கிறிஸ்டியன் ஓட்டு 31% அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் அப்படிங்கறத இப்படி பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீஜியன் வைஸாவும் பிரிக்கப்பட்டிருக்கு. டெல்டால எவ்வளவு எடுத்திருக்கிறாரு,
சவுத்ல எவ்வளவு எடுத்திருக்காரு, வெஸ்ட்ல எவ்வளவு, நார்த்ல எவ்வளவுன்னு ரீஜியன் வைஸும் வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல பல கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருந்தாலும் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனம் எடுத்திருக்க முடிவு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி, அதாவது தாவேக தன்னுடைய முதல் சட்டப்பேரவை தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தாவேக சார்ந்தவர்கள் மட்டும்தான் பெரும்பான்மையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க எப்படி வந்து அண்ணா 67லையும் 77 எம்ஜிஆர் மாதிரி 26ல விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அரசியல் திறனாய்வாளர்களாக இருக்கட்டும், மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், யாருமே விஜய் ஆட்சியை பிடிப்பாரு அப்படிங்கறத சொல்லவே இல்லை. அதிக ரொம்ப ஓட் பெர்சன்டேஜ் வேணா, அதாவது அந்த ஓட்டிங்க்கு பிறகாக, போலிங் டேக்கு பிறகாக ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 25% இருந்தா ஸ்டார்ட்டே பண்ணுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வந்து ஆட்சியை பிடிப்பார் 98ல இருந்து 98 டு 120 அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா மத்த கருத்து கணிப்பு முடிவுகளுமே, ஏன்னா சீட்டா எவ்வளவு கன்வெர்ட் ஆகும், 25% வாங்கினாலும் சீட்டு கன்வெர்ட் ஆகாதுப்பா விஜய்க்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சீட் கன்வெர்டபிலிட்டியுமே வந்து எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளையுமே 10 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. மினிமம் 10 சீட்டு வந்து விஜய்க்கு தொகுதிகளாக கிடைக்கும். 10 தொகுதிகள்ல வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. 10க்கு பிலோ சிங்கிள் சீட்ஸ் அப்படிங்கிறது 1 2 கருத்து கணிப்புகள் தான் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவருக்கு வந்து தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. பெருவாரியான கருத்து கணிப்பு முடிவுகள்ங்கிறது டபுள் டிஜிட் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த ஒரு நிறுவனம் வந்து அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே ஆட்சியை பிடிப்பாரா, இவங்களுடைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து, இந்த நிறுவனத்துடைய தலைவர் குப்தா அவர்கள் வந்து கடந்த தேர்தல்கள்ல வந்து அவருடைய கணிப்பு தவறாக இருந்தது அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சியில நேரலையிலேயே வந்து அழுத காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த முறை வந்து ரொம்ப தெளிவாக நான் அடிச்சு சொல்றேன், இது வந்து பலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்கிறாரு. எந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லாத ஒன்றை ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் சொல்லியிருக்கு. உண்மையாக அது பலிக்குதா என்னங்கிறத மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.